வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே, ஜல்தி போய் சேரலாமே வீட்டிலே. சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே, ஜல்தி போய் சேரலாமே வீட்டிலே. ஆசையோடு வீடு போய்தான் ஜாலியாக தூங்குவோமே நாம். ஆசையோடு வீடு போய்தான் ஜாலியாக தூங்குவோமே நாம். கொலை தொழிலும் இதை எண்ணி கனவிலும் என்னை செடுவதில்லை சாமி ஆணையாய். கொலை தொழிலும் இதை எண்ணி கனவிலும் என்னை செடுவதில்லை சாமி ஆணையாய். சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே, ஜல்தி போய் சேரலாமே வீட்டிலே. போதும் போதும் சிப்பாய் வேலையே, ஜாலியாக வாழுவோம். வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சர்வாதிகாரி திரைப்படம். திரையரங்கில் வெளியான ஆண்டு செப்டம்பர் 14, 1951 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் சர்வாதிகாரி திரைப்படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான சர்வாதிகாரி திரைப்படத்தின் ரீல் 19 வெள்ளித்திரை நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி திரைப்படத்தின் வெள்ளித்திரையின் ஓட்டம் 176 நிமிடங்கள். சர்வாதிகாரி திரைப்படத்தின் உரையாடல்கள் எழுதியவர் ஏவிபி ஆசை தம்பி. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான சர்வாதிகாரி திரைப்படத்தின் திரைக்கதை எழுதியவர் சண்முக சுந்தரம். சர்வாதிகாரி திரைப்படத்தின் இசை எஸ் தட்சிணாமூர்த்தி, மாடர்ன் தியேட்டர்ஸ் வாத்திய கோஷ்டி. சர்வாதிகாரி திரைப்படத்தின் பாடல்கள் மருதகாசி, காமு ஷெரீப், KP காமாட்சி சுந்தரம். சர்வாதிகாரி திரைப்படத்தின் பாடல்கள் பாடியவர்கள் திருச்சி லோகநாதன், எஸ் தட்சிணாமூர்த்தி, P லீலா, TM சவுந்தரராஜன், UR சந்திரா, பெரிய நாயகி மற்றும் பலர் பாடியிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி திரைப்படத்தில் சர்வாதிகாரி திரைப்படத்தின் சண்டை காட்சி அமைப்பு வால் பயிற்சி RN நம்பியார் அவர்கள். சர்வாதிகாரி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளம் மாடர்ன் ஸ்டுடியோ சேலம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி திரைப்படத்தின் தயாரிப்பு மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் அவர்கள். சர்வாதிகாரி திரைப்படத்தின் இயக்குனர் TR சுந்தரம் அவர்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சர்வாதிகாரி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், MN நம்பியார், V நாகையா, புலிமூட்டை ராமசாமி, SM திருப்பதிசாமி, VK ராமசாமி, A கருணாநிதி, KK சவுந்தர், S சிவசூரியன், MA சின்னப்பா. சர்வாதிகாரி திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் அஞ்சலி தேவி, M சரோஜா, ஜெயலட்சுமி, SR ஜானகி, அங்கமுத்து, முத்துலட்சுமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சர்வாதிகாரி திரைப்படத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சர்வாதிகாரி திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 25வது திரைப்படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான சர்வாதிகாரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் 11 பாடல்கள். திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே நிழலை நிஜமாக்கக்கூடிய திரைப்படங்கள். நிழலும் நிஜமாக்க சிறப்பு பார்வை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான சர்வாதிகாரி என்ற திரைப்படம் 1948 அமெரிக்கன் திரைப்படமான தி கேலண்ட் பிளைட் என்ற திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டது.
1951ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்த திரைப்படம் சர்வாதிகாரி திரைப்படம். சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் 100 நாட்களை கடந்து மாபெரும் வசூல் குவித்து திருச்சியில் 141 நாட்கள் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் கண்ட திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி திரைப்படம். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி திரைப்படம் 1951ஆம் ஆண்டு வெளிவந்தது. நமது பாரதம் சுதந்திரம் அடைவதற்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படம் தயாரானது என்றே சொல்லலாம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான சர்வாதிகாரி திரைப்படத்தில் நடிக்கும் மாபெரும் வாய்ப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சர்வாதிகாரி திரைப்படத்திற்கு பொருத்தமானவர் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அவர் சிறு வயது முதல் நாடகத்துறையில் சர்வாதிகாரத்தை சந்தித்தவர், திரைத்துறையில் சர்வாதிகாரத்தை சந்தித்தவர், அரசியல் துறையில் சர்வாதிகாரத்தை சந்தித்தவர். என்ன சந்தித்தார் என்று சொன்னால், நாடகத்துறையில் நடிக்கும் பொழுது சரியான முறையில் அவருக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு சர்வாதிகாரம், நிறைந்த திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் தருவதற்கு நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் சர்வாதிகாரம் இருந்தது. அதுபோன்று அவர் நாடகத்துறையில் மாபெரும் வெற்றி கண்டு திரைத்துறையில் பல சோதனைகளுக்கு பிறகு மாபெரும் வெற்றி கண்டார். திரைத்துறையில் மாபெரும் வெற்றி கண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே நல் போதனை, நல் கருத்துக்கள், தேசப்பற்று, நாட்டுப்பற்று, வீட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அனைவரிடம் எப்படி பாசமாக இருக்க வேண்டும், பற்றாக இருக்க வேண்டும், நல் போதனைகளோடு இருக்க வேண்டும் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திரைப்படங்களில் மாபெரும் அரிய கருத்துக்களை வைத்தவர் மட்டுமல்ல, மாபெரும் அரிய கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் தெரிவித்து மாபெரும் வெற்றி கண்டவர் என்றே நாம் சொல்லலாம். அந்த வகையில்தான் நாடகத்துறையில் வெற்றி பெற்று, திரைத்துறையில் வெற்றி பெற்று, அரசியல் துறையில் வெற்றி பெற்று, இத்தனை துறைகளிலும் சர்வாதிகாரம் நிறைந்து இருந்த போதிலும் அந்த சர்வாதிகாரத்தை வேறறுத்து மாபெரும் பல சோதனைகளை கடந்து மாபெரும் சாதனைகளை கண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பயணித்த நாடகத்துறை, திரைத்துறை, அரசியல் துறை அனைத்துமே சர்வாதிகாரத்தை சந்தித்தவர். அதை அனைத்தையுமே மாபெரும் சோதனைகளை கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நிழலும் நிஜமும் தொடரும். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சர்வாதிகாரி திரைப்படத்தை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துக்கும் சர்வாதிகாரி திரைப்படத்தின் இயக்குனருமான TR சுந்தரம் அவர்களுக்கும் சர்வாதிகாரி திரைப்படத்தின் 74ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சர்வாதிகாரி திரைப்படத்தை 1951ஆம் ஆண்டு முதற்கொண்டு எந்நாள் வரை திரையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கும், விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் சர்வாதிகாரி திரைப்படம் 1951ஆம் ஆண்டு முதற்கொண்டு எந்நாள் வரை திரையிட்ட அனைத்து இடங்களிலும் திரையுலக வாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் அவுட் அமைத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் திருவுருவ கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினில் வெளியும் உள்ளும் ஆரவாரம் செய்து வரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழை கொண்டாடி வரும், அன்று தொடங்கி இன்று வரையிலும் கொண்டாடும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் சர்வாதிகாரி திரைப்படத்தின் 74ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழை கொண்டாடி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவர்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஜாகிரதையா ஜாகிரதை ஜாகிரதையா ஜாகிரதையா ஜாகிரதை ஜாகிரதையா உன்னை பார்த்து காத்து ஒரு கூட்டம் நிற்கிதங்கே ராஜானே போகாதே உன்னை பார்த்து காத்து ஒரு கூட்டம் நிற்கிதங்கே ராஜானே போகாதே பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பசு போல நானும் இருந்தாலும் அங்க புலி போ வாயுவேனே பாராய் நீ வீரனை போலே உளறியே போவதுமேனோ நடுவழியில் அங்கே தலை போயினும் நில்லேனே நான் நடுவழியில் அங்கே தலை போயினும் நில்லேனே நான் என்னையே யாரென்றே அறியாய் பலே வாழ்வீரன் ஜாகிரதையா ஜாகிரதை ஜாகிரதையா பாத்துக்கிறேன் நான் உன்னை பார்த்து காத்து ஒரு கூட்டம் நிற்கிதங்கே ராஜானே போகாதே